ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி சேனல் திருமலை திருப்பதியிலிருந்து நேரலையில் ஒளிபரப்பிக் கொண்டிருக்கும் தெப்ப உற்சவத்தின் 2ஆம் நாளான இன்று ஸ்ரீ ருக்மணி தாயார் சமேத ஸ்ரீ கிருஷ்ணனின் தெப்ப உற்சவத்தை சின்னத்துறையில் கண்டு கழிக்க அமர்ந்திருக்கும் அனைத்து பக்தர்களையும் அன்புடன் பக்தி சேனல் வரவேற்கின்றது. இன்றைய தினம் சிசிர ருதுவில் ருக்மணி சமேத கிருஷ்ணன் மாசி மாதத்தில் வரும் தெப்ப உற்சவம் திருப்பள்ளியோடம் கண்டருள்வதும் அதை அவன் அடியார்களை காணச் செய்வதும் அவன் அருளே என்றால் மிகையா என்ன? ஸ்ரீ பேயாழ்வார் கண்ணனை கொண்டாடும் விதமே தனியாக அமையும். அவர் அனுபவித்ததே வேறு விதம். அவரும் துவாபர யுகத்திலே வாழ்ந்தவர் அல்லவா? எம்பெருமானே, நின்ற பெருமானே என்று அழைப்பார். அடுத்து சென்ற பெருமானே என்றும் கொண்டாடுவார். இது போதாது என்று படுத்தும் இருந்தும் எழுந்தும் நின்றும் நின்று அளந்தும் மேலும் சென்றும் எல்லாம் இவனை செய்தவன் என்று பாரித்து போவார் இந்த ஆழ்வார். பிறந்தவாறும் வளர்ந்தவாறும் பெரிய பாரதம் கை செய்து ஐவர்க்கு திறங்கள் காட்டியிட்டு செய்தது போன மாய கண்ணனுக்கு மங்களா சாசனம் செய்யும் ஆழ்வார் இந்த ஸ்ரீ பேயாழ்வார். நின்ற பெருமானே, நீரேற்று உலகெல்லாம் சென்ற பெருமானே, செங்கண்ணா, அன்று துரகவாய் கீண்ட துழாய முடியாய் நங்கள் நரகவாய் கீண்டாயும் நீ என்று 3ஆம் திருவந்தாதியில் பாரித்து அருளி செய்துள்ளார். இப்பொழுது எத்தனை அதாவது ஆதி காலத்தில் ஓடத்தில் செல்வார்கள், பத்தினியும் பிரிய பத்தினியோடு சகிதமாக செல்வார்கள். அதை போன்று இப்பொழுது எத்தனை அழகாக இந்த மண்டபம் ஜொலிக்கின்றது. இந்த இருளிலே தகதக என்ற அந்த நீர் ஒளியிலே பிரதிபலிக்கும் இந்த அழகு எத்தனை அழகு இந்த கண்ணனை போலவே உள்ளது. ஆகவே இவ்வாறு ஆழ்வார்கள் பாரித்து சாதித்தருளியுள்ளார்கள். எங்கே வெண்ணெய் திருடும் கண்ணன், பக்கத்திலே ருக்மணி தேவி அழகாக சின்னஞ்சிறு குழந்தைகளாகவே இருக்கின்றனர். இப்பொழுது நன்றாக நாம் ஆர்த்தியிலே இவர்கள் திருமுக மண்டலத்தை பக்கத்திலே கண்டு சேவிக்கும்படியாக நன்றாக இந்த தொழில்நுட்ப கலைஞர்கள் நமக்கு காட்டி கொடுக்க நன்றாக சேவித்து மகிழலாம், அருளையும் பெறலாம். இந்த கண்ணன் எத்துணை அழகு! ஸ்ரீ பாஷ்யக்காரர் ஸ்ரீ ராமானுஜர் நன்றாக உகந்து போற்றிய கண்ணன் இவன். வெள்ளி விக்கிரகம், வெள்ளியால் செய்யப்பட்ட விக்கிரகம் எத்தனை அழகு! ருக்மணி தேவி தான் எத்தனை அழகு! சிறிய பெண் போல இருக்கின்றாள். மாவலி இடத்தில் யாச்சகம் பெற குரல் உருவாய் வந்து உலகினை அளப்பதற்கு ஓங்கி உலகளந்த உத்தமனாக ஓங்கி நின்றான் என்ற திருமால். விண்ணளவும் திருப்பாதத்தை தூக்கி நிறுத்தி உலகளந்த பெருமானாக நின்றான் இந்த கண்ணன். இப்பொழுது சின்ன கண்ணனாக இருக்கின்றான் நமக்கு. நீர் வார்த்து தாரை தந்த மாவலி மன்னன் அடுத்து என்ன செய்வது என்று திகைத்து நின்ற சமயத்தில் அவன் தலையிலே தன் திருப்பாதத்தை அழுந்த வைத்து கர்வத்தை அடக்கினான், தன் வசப்படுத்தி ஆட்கொண்டான். ஏனென்றால் அவன் இவருக்கு உகந்த, கண்ணனுக்கு உகந்த பிரகல்லாத அழ்வானின் திருப்பேனார் அல்லவா? ஆகவே அவனை நன்றாக ஆட்கொண்டான், கர்வத்தை மட்டும் அடக்கினான். ஆழ்வார் மேலே கிருஷ்ணாவதாரத்தில் செய்த லீலையை சொல்லுமிடத்தே கேசி என்னும் குதிரை முக அரக்கனை கண்ணன் கிழித்து எறிந்து விட்டானாம். இத்துணை பெருமை வாய்ந்த கண்ணன் கேசவன் துளசி தளங்களை தன் திருமுடியில் அணிந்தவன் அல்லவா? தன் அடியார்களை நரகத்தில் விழாதவாறு நரகத்தின் நுழை வாயிலையே அழித்து போட்டு அடியார்களை காத்தருள்வான். அதை போலத்தான் இவ்விடத்தில் கேசியை இவ்விடத்தில் சாதித்தருளியுள்ளார். கேசி கிழிப்பது என்றால் என்ன? அந்த காலத்தில் செய்தார். இப்பொழுது கலிகாலத்தில் என்ன? நாம் செய்த பாப்பங்கள், நமது நோய் நொடிகள் போன்ற அத்தனை அரக்கர்களையும் அழித்து விடுவான் என்பதே இவ்விடத்தில் கொள்ள வேண்டியது. இவனொன்று அரக்களை அழித்த நரக நாசனன். இப்போது குளிர்ந்த புஷ்கரணி தடாகத்தில் திருப்பள்ளி ஓடத்தில் பவனி வந்து கொண்டிருக்கின்றான் கருணாமூர்த்தியான எம்பெருமான் கண்ணன். இவ்வுலகின் வாழ்ந்து கொண்டிருக்கும் தனது அடியார்கள் நல்வழி தீய வழிகளை நன்றாக உணர்ந்து நடக்கும் நெறியை தெளிவித்தவன் பொருட்டு தன் ஆணையான வேதங்களை வெளியிட்டு அருளினான். அரிய பெரிய வேதங்களில் ஆழ்ந்து கிடக்கும் மறைபொருளை நம் போன்றவர்கள் தெளிவாக தெரிந்து கொள்வதற்கு வேதங்களுக்கு அங்கமாக அநேக சாஸ்திரங்களையும் கலக்கமில்லா நல் தவ முனிவர்களை கொண்டும் வெளியிட்டான், கற்பித்தான். நன்றாக நமக்கு திருமுகத்தை காட்டு அந்த குமிழ் சிரிப்பு என்றார்களே, அதே போல குமிழ் சிரிப்போடு ஆழ்வார்கள் சாதித்தருளியது போல குமிழ் சிரிப்போடு அனைத்து பக்தர்களையும் கண்டருள்கிறார். தன் கமல கண்களால் அனைத்து பக்தர்களும் நன்றாக பிரார்த்தித்து நல்ல பலன்களை பெற வேண்டும். இந்த கருத்தை திருமங்கை ஆழ்வார் கலைகளும் வேதமும் நீதி நூலும் கற்பகமும் சொற்பொருளும் தானும் மற்ற நிலைகளும் மாணவர்க்கும் பிறர்க்கும் நீர்மையினால் அருள் செய்து என்றார் பெரிய திருமொழியில் ஸ்ரீ திருமங்கை ஆழ்வார். கருணை உள்ளம் கொண்ட பெருமாள். ஆகவே தான் இவன் ராமகிருஷ்ணாத் அவதாரங்கள் பூர்ணமாக அந்த வேத சாஸ்திரங்களுக்கு தக்கபடியே தான் வாழ்ந்து காட்டி அருளினான். இவன் அக இருளை அகற்ற சாஸ்திரமாகிய விளக்கை காட்டி கொடுத்தான்.
காட்டிக் கொடுத்ததோடு இல்லாமல் ராமகிருஷ்ணா அவதாரங்களில் சாஸ்திரங்கள் காட்டிய வழியில் வாழ்ந்தும் காட்டினான். இப்படித்தான் வாழ வேண்டும் என்றும் சொல்லியும் கொடுத்தான் கீதையிலே. இதையே ஸ்ரீ நம்மாழ்வாரும் ஸ்ரீ கிருஷ்ணன் ஆயர் குலத்தில் புகுந்து கோவிந்த கோபாலனாக இடையர்களோடு இடையர்களாக தோள் தீண்டியாக வளர்ந்து அடியார்களே தனது மூச்சு என்னும்படியாக வாழ்ந்து காட்டிய வித்தை 5ஆம் பத்தில் நன்றாக சாதித்தருளியுள்ளார். உள்ள முகந்து ருக்மணி பிராட்டி எத்துணை அழகு! பிறந்தவாறும் வளர்ந்தவாறும் பெரிய பாரதம் கை செய்து ஐவர்க்கு திறங்கள் காட்டியிட்டு செய்து போன மாயங்களும் நிறந்தன் ஊடுபுக்கு எனது ஆவியை நின்று நின்று உருக்கு உண்கின்ற இச்சிறந்த வான்சுடரே உன்னை என்று கொல் சேர்வதுவே என்று பிரார்த்தித்தருளியுள்ளார். அப்படிப்பட்ட அழகான இந்த கண்ணன் ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாக ஒளிந்து வளர்ந்தவாறு தானே என்னே வஞ்சக்கல்வனாக வந்து கண்ணனை முடிக்க வந்த கஞ்சனும் காளியனும் களிறு மருதும் எருதும் எல்லா வஞ்சக் கல்வர்களையும் மடித்து போகும்படியாக செய்தான். கிழித்து போட்டு விட்டான். அகடித்த கட்டனான சாமர்த்தியத்தை நன்றாக உடையவன் இவன் என்று உணர்ந்து தெளிந்து ஆழ்வார் சாதித்தருளிய இந்த பாசுரம். மேலே பாண்டவர்களுக்காக கணக்கில் அடங்கா பாரத சேனை அணிவகுத்ததும் தூது போதல் தேரோட்டுதல் முதலிய ஆணை தொழில்களை செய்ததும் குறித்து ஆழ்வார் மெய்மறந்து நெகிழ்ந்து பாசுரத்தை அருளி செய்தது. பக்தன் பராதீனன் இவன் 10 அடியவர்களுக்கு மெய்யன் என்ற இந்த கிருஷ்ண அவதாரத்தில் நன்றாக வெளிப்படையாக சாதித்தருளியதை ஆழ்வார் ஈரச் சொற்களாலே நமக்கு தெரியப்படுத்தியுள்ளார். கண்ணனின் சீர்மையை அறியாத இக்கொடு உலகத்திலே அவதரித்ததை குறித்து இவன் அவதரித்ததை குறித்து நினைந்து வருந்தும் தான், அதாவது இந்த கொடு உலகிலே இவனை பிறந்தது முதலாகவே இவனை கொல்ல வேண்டும் என்று திரிந்து கொண்டிருந்த அரக்கர்களை இப்படிப்பட்ட இந்த உலகில் பிறந்த இவனை நினைந்து ஆழ்வார் வருந்தும் உருகாது கரையாது நிலைத்த கண்ணனின் லீலைகளை பேசி மகிழும். அப்படிப்பட்ட கண்ணனின் பேசி மகிழும்படியான அந்த பிறவியை தனக்கு அளித்ததை குறித்து ஆழ்வார் எம்பெருமானுக்கு நன்றியை தெரிவித்தபடி இந்த பாசுரத்தை ஈரச் சொற்களாலே நன்றாக சமர்ப்பித்து அருளியுள்ளார். கண்ணனை இட்ட பெறுவது உருகி பிரார்த்தித்து அருளி செய்துள்ள பாசுரம் இது. சாஸ்திரங்களை நிலைநாட்டு அவதரித்து அருளிய விபவ அவதாரங்களை காணும் பாக்கியத்தை பெறாவிடிலும் அனைத்து விபவ அவதாரங்கள் ஒன்று சேர்ந்தார் போல இத்திருமலையில் ஸ்ரீ வெங்கட நாயகனாக கிருஷ்ணனாக ராமனாக எழுந்தருளி அருள் பாலித்துக் கொண்டு இருக்கின்றான். நாமை காணவும் செய்கின்றான். பகவானின் அவதார தசை நாம் அவனை காண செய்வது இல்லை. இது ஒரு வியாஜமாக வைத்து அவன் நம்மை காண்கிறான். நாம் வேண்டியவைகளை பிரார்த்தனைகளை நிறைவேற்றச் செய்கின்றான். இவனை சேவிக்காத காண இயலாத நம் போன்றவர்களுக்கு அதுவும் இந்த கலியுகத்தில் இந்த திருமலையே நமக்கு உத்தேசியம், திருமலையப்பனே இந்த கண்ணனே நமக்கு குலதெய்வம் என்று ஸ்ரீ நம்மாழ்வார் காவியும் நீளமும் வேலும் கயலும் பலபலவென்று ஆவியின் தன்மை அளவல்ல பாரிப்பு அசுரரை சற்ற மாவியம் புல் வல்ல மாதவன் கோவிந்தன் வெங்கடம் சேர் தூவியம் பேடை அந்நாள் கண்ணங்காய துணைமலரே கண்களாகிய துணை மலரே என்று சாதித்தருளியுள்ளார் திருவிருத்தத்தில் நம்மாழ்வார். பாசுரத்தில், அதாவது இந்த திருவிருத்த பாசுரத்தில் மாதவன் என்று ஆழ்வார் சாதித்தருளியபடியாலே ஸ்ரீ அலர்மேல் மங்கை உரை மார்பிரன் என்றும் தாயாரை விட்டு பிரியாதவன் என்றும் அந்த பொருளோடு கோவிந்தன் என்றதாலே பூமி பிராட்டியாரோடு சேர்ந்திருக்கும் சேர்த்தியையும் கோவிந்தன் என்றதாலே காக்கும் கடவுள் கண்ணபிரான் என்று மற்றொரு பொருள் கொன்று 2 படியாகவும் சாதித்தருளியுள்ளார். கோவிந்தன் என்பதாலே அனைவருக்கும் அடியார்களை ரட்சிக்கும்படியான அந்த திருக்கல்யாண குணத்தை உடையவன் என்றும், கோவிந்தன் என்றதாலே பூமி பிராட்டியாரோடு சேர்ந்திருக்கும் சேர்த்தியையும் இருவிதமாக பொருளோடு சாதித்தருளியுள்ளது ஆழ்வாரின் அந்த பாசுரத்தின் ஏற்றமே. அசுரர்களை அழிக்க அற்புதமான கருத்மானை நடாத்துகின்றவனாகவும் நாம் கண்கூடாக கண்டு வணங்கவே இந்த திருவேங்கடம் வந்து சேர்ந்திருந்தார். இந்த மலையில் க்ஷேத்ராதீசனாக வராக மூர்த்தியாகவும் ஸ்ரீனிவாசனாகவும் அடியார் குழங்களுக்கு சேவை அளித்துக் கொண்டிருக்கின்றான். இப்பொழுது கண்ணனாகவும் நாம் கண்டு கொண்டிருக்கின்றோம். கோவிந்தா என்று மனமுருகி பக்த குழாங்கள் குழுவும் இடம் இந்த திருவேங்கடம். இந்த சேனுயர் திருமலையை இவனை கண்ணன் என்னும் கருந்தெய்வமாக போற்றி அருள்கிறது. கண்ணன் என்னும் கருந்தெய்வமாக, ராமனாக, க்ஷேத்ராதீசனான வராக பெருமாளாக, மேலே கோவிந்த குட்டனாக இந்த திவ்ய அச்சை திருமேனியில் புஷ்கரணியில் தெப்ப உற்சவத்தை கண்டு அருளி நம்மையும் குளிர கடாட்சித்து கண்டு வணங்கவும் செய்கின்றான். இது அவனுடைய அருளல்லால் வேறில்லை. அவன் அருள் இருந்தால்தான் நாம் காண கண் கோடி வேண்டும். எத்தனை பக்த கூட்டங்கள் இப்பொழுது கண்டு கழித்துக் கொண்டிருக்கின்றார்கள். மாறி மாறி பல பிறப்பு பிறந்து நித்திய சம்சாரிகளாய் உழன்று பல இன்னல்களை அனுபவித்துக் கொண்டு இருக்கின்றோம் நாம். இதை தவிர்த்து இவ்வுலகின் கண் இருக்கும் வரை அறியாமையை போக்கிக் கொண்டு வாழ்வாங்கு வாழ திவ்ய தம்பதிகளின் அதாகில்
ஸ்ரீ ருக்மணி தாயார் சமேத இந்த கிருஷ்ணனின் அதாவது ஸ்ரீனிவாச பெருமானாக கொள்ளவால் அல்லது அலர்மேல் மங்கையாகவும் கொள்ளலாம். ஆக இந்த திவ்ய க்ஷேத்திரம் எல்லாவற்றிற்கும் பொருத்தமான ஒன்று. இதை தவிர வேறு உபாயமோ வழியோ இல்லை. இந்த கலியுகத்தில் மிக எளிமையான அவனை துதித்து போற்றினாலே போதும். இந்த திருமகள் சேர் மார்வனை, ருக்மணி சேர் மார்வனை, மாதவனை துதிக்க இவர்களுக்குத்தான் உரிமை உண்டு, மற்றவர்களுக்கு இல்லை என்னும் நிபந்தனை அல்லாது எல்லையே இல்லை. ஷியப்பதியான பெருமானை கண்ணனை துதிப்பதாலேயே நம் வசப்படுத்திக் கொள்ளலாம். போதாது என்று எம்பெருமானின் கோவிந்த நாமத்தை நின்று 3 எழுத்துடைய திருநாமத்தை உச்சரித்தாலே என்ன லாபம்? நம்மை போன்ற ஒன்றும் அறியாத பக்தர்களை பெறுவதற்காகவே இங்க வந்து எழுந்தருளியிருக்கும் ராமனாக நேற்று எழுந்தருளினான், இப்பொழுது கண்ணனாக எழுந்தருளி கொண்டிருக்கின்றான். விதவிதமாக அந்த அட்சய திருமேனியிலே எழுந்தருளி கொண்டு கல்பூர தீபார்த்தியை கண்டருளி கொண்டு நம்மையும் காணச் செய்து அழகாக இந்த குளிர்ந்த நீரிலே புஷ்கரணியிலே உலா வந்து கொண்டிருக்கின்றான் இந்த கோவிந்த குட்டன் கண்ணன். இப்படிப்பட்ட பக்தர்களை பெறுவதற்காகவே இங்கே வந்து எழுந்தருளி இருக்கும் இந்த பித்தனை உணர்ந்து துதித்து பலன்களை பெற வேண்டும். பெற்றுக்கொண்டிருக்கின்றோம், பெறுவோம், மேலும் பெறுவோம். நம் சந்ததியினரும் சத்தியமாக பெற்று நன்றாக வாழ்வோம். எப்படி துதிக்க வேண்டும் என்றும் தொண்டரடி பொடியாழ்வார் நமக்கு எளிதாக நாம பிரபாவத்தை காட்டி கொடுத்துள்ளார். ஆழ்வார்கள் செல்படி அந்த வாக்குப்படி அதற்கு மேலே ஆச்சாரியர்களின் உபதேசப்படி சென்றாலே போதுமானது. வேறு ஒன்றும் வேண்டாம். அவன் சாஸ்திரம் வேண்டாம், வேதங்கள் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம். அவன் ஒரு அத்தனை பொருளும் சாஸ்திரத்தில், வேதங்களில், உபனிஷத்துகளில் உள்ள அத்தனை பொருள்களும் பலன்களையும் உள்ளடக்கியது இந்த கோவிந்த நாமம். அதை சொன்னாலே போதும். பச்சைமாமலை போல் மேனி பவளவாய் கமலச் செங்கண் அச்சுதா அமரரேரே ஆயர்த்தம் கொழுந்தே என்று துதித்தால் போதும். ஏதோ ஒன்று கோவிந்தன் என்னும் அச்சுதன் நமக்கு வேண்டியவற்றை வேண்டியவாறே அருள்பாலிப்பான். இப்படிப்பட்ட அதாவது கூப்பிட்ட குரலுக்கு வருவானா, அனுகிரகிப்பானா, எப்படி நம்புவது என்று நமக்கு சந்தேகம் வரக்கூடும். இப்பூவுலகில் இருக்கிறோம் அல்லவா, கஷ்டங்களுக்கு நடுவே சந்தேகம் வரத்தான் செய்யும். எதை கொண்டு நம்புவது என்றும் தோன்றும். ஏனெனில் நாம் படும் சம்சார அடிக்கொதிப்பு அப்படி. யாரேனும் கையிலாக கொடுத்து தூக்கிவிட மாட்டார்களா என்ற எதிர்பார்ப்பு. இதற்கும் புண்ணிற்கு மருந்திடுவதை போன்று ஸ்ரீ பராசர பட்டர் எனும் ஆச்சாரிய சார்வபௌமர் ஸ்ரீ கூரத்தாழ்வானின் துர்க்கமாரர் ஸ்ரீ ரங்கராஜஸ்தவம் எனும் உயர்ந்த ஸ்துதியை ஸ்ரீ ரங்கநாயகி சமேத ஸ்ரீ ரங்கநாத பெருமாள் விஷயமாக சாதித்தருளியுள்ளது. மேலே இந்த தெப்ப உற்சவத்தை சற்று கண்டு கழித்து பசியாறுவோம். பதயம்பம் பதங்கம் பதங்கம் பதயம்பம் பதயம்பம் பதங்கம் பதங்கமிதி பதங்கம் சிரோ அவஸ்யமவஸ்யகோ சிரஸ்சிரோ அவஸ்யம் பதிபிः பதிபிரவஸ்யகோ சிரஸ்சிரோ அவஸ்யம் பதிபிः அவஸ்யம் பதிபிः பதிபிரவஸ்யமவஸ்யம் பதிபிः சுகேபிः சுகேபிः பதிபிரவஸ்யமவஸ்யம் பதிபிः சுகேபிः பதிபிः சுகேபிः சுகேபிः பதிபிः பதிபிः சுகேபிரரேணுபிரரேணுபிः சுகேபிः பதிபிः பதிபிः சுகேபிரரேணுபிः பதிபிரிதி பதிபிः சுகேபிரரேணுபிரரேணுபிः சுகேபிः சுகேபிரரேணுபிः ஜேஹமானம் ஜேஹமானமரேணுபிः சுகேபிः சுகேபிரரேணுபிः ஜேஹமானம் சுகேபிரிதி சுகேபிः அரேணுபிः
पदत्रेति पदत्रे अत्रादेते अत्रात्रादे रूपमो रूपन्ते अत्रात्रादे रूपम् ते रूपगो रूपन्ते ते रूपमुत्तममुत्तमगो रूपन्ते ते रूपमुत्तमम् रूपमुत्तममुत्तमगो रूपगो रूपमुत्तममवश्यमवश्यमुत्तमगो रूपगो रूपमुत्तममवश्यम् उत्तममवश्यमवश्यमुत्तममुत्तममवश्यम् जिगीषमाणम् जिगीषमाणमवश्यमुत्तममुत्तममवश्यम् जिगीषमाणम् उत्तममित्युत्तमम् अवश्यम् जिगीषमाणम् जिगीषमाणमवश्यमवश्यम् जिगीषमाणमिष इषो जिगीषमाणमवश्यमवश्यम् जिगीषमाणमिषः जिगीषमाणमिष इषो जिगीषमाणम् जिगीषमाणमिष एषो जिगीषमाणम् जिगीषमाणमिषः इष एष इष आपरे पद एष इष आपरे आपरे पद आपदे गोर्गो पद आपदे गो पदे गोर्गो पदे पदे गो गोरिति गो यदा ते यदा यदा ते मत्तो मत्तस्ते यदा यदा ते मत्तः ते मत्तो मत्तस्ते ते मत्तो अन्मनुमत्तस्ते ते मत्तो अनु मत्तो अन्मनुमत्तो मत्तो अनुभोगम् भोगमनुमत्तो मत्तो अनुभोगम् अनुभोगम् भोगमन्वनुभोगमानदानद्भोगमन्वनुभोगमानद भोगमानदानद्भोगम् भोगमानदादानद्भोगम् भोगमानदाद आनदादादानदानदादिगिदादानदानदादिद आदिदिदादादित्यसिष्ठो ग्रसिष्ठ इदादादित्यसिष्ठः इत्यसिष्ठो ग्रसिष्ठ इदित्यसिष्ठ ओषधीरोषधीर्ग्रसिष्ठ इदित्यसिष्ठ ओषधीः ग्रसिष्ठ ओषधीरोषधीर्ग्रसिष्ठ ग्रसिष्ठ ओषधीरजीगरजीगरोषधीर्ग्रसिष्ठ ग्रसिष्ठ ओषधीरजीगः ओषधीरजीगरजीगरोषधीरोषधीरजीगः अजीगरित्यजीगः अनुत्पात्वान्मनुत्पारथोरथस्त्वान्मनुत्पारथः स्वारथोरथस्त्वात्वारथो अन्मनुरथस्त्वात्वारथो अनु रथो अन्मनुरथो रथो अनुमर्यो मर्योनुरथो रथो अनुमर्यः अनुमर्यो मर्यो अन्मनुमर्यो अर्वन्नर्वन्मर्यो अन्मनुमर्यो अर्वन् मर्यो अर्वन्नर्वन्मर्यो मर्यो अर्वन्नन्मन्मर्वन्मर्यो मर्यो अर्वन्ननो अर्वन्नन्मन्मर्वन्नर्वन्ननुगावो गावो अन्मर्वन्नर्वन्ननुगावः अनुगावो गावो अन्मनुगावो 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 नो गावो अन्मनुगावो गावो नु भगो भगो नु गावो गावो नु भगः अनुभगो भगो अन्मनुभगः कनीना कनीना भगो अन्मनुभगः कनीना भगः कनीना कनीनां भग भगः कनीना कनीनामिति कनीना अनुप्रातासो प्रातासो अन्मनुप्रातासस्तव तव प्रातासो अन्मनुप्रातासस्तव प्रातासस्तव तव प्रातासो प्रातासस्तव सख्यो दख्यन्तव प्रातासो प्रातासस्तव सख्यम् तव सख्यनो दख्यन्तव तव सख्यमीयुरीयुः सख्यन्तव तव सख्यमीयुः सख्यमीयुरीयुः सख्यो दख्यमीयुरन्मन्वीयुः सख्यनो सख्यमीयुरनो ईयुरन्मन्वीयुरीयुरनु देवा देवान्वीयुरीयुरनु देवाः अनुदेवा देवा अन्मनुदेवा ममिरे मिरे देवा अन्मनुदेवा ममिरे देवा ममिरे मिरे देवा देवा ममिरे वीर्यं वीर्यं ममिरे देवा देवा ममिरे वीर्यं ममिरे वीर्यं वीर्यं
तस्मै ब्रह्मज ब्रह्मज आयुः कीर्तिं प्रजान्तजो राय गोपीनाथाय देवकी नन्दनाय च नन्दगोपकुमाराय वासुदेवाय मङ्गल श्रीवैकुण्ठविरक्ताय स्वामि पुष्करिणीतटे रमया रममाणाय वेङ्कटेशाय मङ्गलम्। वेङ्कटेशाय वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनम् देवकी परमानन्दं कृष्णो वन्दे जगद्गुरु कृष्णो वन्दे जगद्गुरु कृष्णो वन्दे जगद्गुरु చరణు చరణు నీకు జగదేకపతి కృష్ణ చరణు చరణు నీకు జగదేకపతి కృష్ణ పరమును సగమయ్య వాసుదేవ కృష్ణ చరణు చరణు నీకు జగదేకపతి కృష్ణ పరమును సగమయ్య వాసుదేవ కృష్ణ చరణు శరణు చరణు శరణు 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 మత్తులు విరచినటి మాధవ కృష్ణ సుత్తులు చెప్పవయ అచ్యుత కృష్ణ మాధవ కృష్ణ అచ్యుత కృష్ణ భక్తురా తదవయ్య ఉపేంద్ర కృష్ణ భక్తురా తదవయ్య ఉపేంద్ర కృష్ణ ముత్తులు పుణ్యమయ్య ముకుంద కృష్ణ భక్తురా తదవయ్య ఉపేంద్ర కృష్ణ ముత్తులు పుణ్యమయ్య ముకుంద కృష్ణ శరణు శరణు నీకు జగదేకపతి కృష్ణ తల మరచిన గోవింద కృష్ణ చెల్లుదయ నీ చేతు శ్రీధర కృష్ణ గోవింద కృష్ణ శ్రీధర కృష్ణ అల్లన కొండాడవయ హరి శ్రీకృష్ణ అల్లన కొండాడవయ హరి శ్రీకృష్ణ మల్లున తెలియనట్టి మధుసూదన కృష్ణ అల్లన కొండాడవయ హరి శ్రీకృష్ణ మల్లుల గెలిచినట్టి మధుసూదన కృష్ణ శరణు శరణు నీకు జగదేకపతి కృష్ణ గోవులగాచిన ఎత్తి గోపాల కృష్ణ కైవసమై మన్నేలు శ్రీకర కృష్ణ గోపాల కృష్ణ శ్రీకర కృష్ణ నా విన్నపమానించు నారాయణ కృష్ణ దేవకుడ సుమేని శ్రీ వెంకట కృష్ణ నా విన్నపమానించు నారాయణ కృష్ణ దేవకుడ సుమే శ్రీ వెంకట కృష్ణ శరణు శరణు నీకు జగదేకపతి కృష్ణ పరమును
ಸರ್ವೋತ್ತಮ ಗೋವಿಂದ ಜನಾರ್ದನಮೂರ್ತಿ ಗೋವಿಂದ ಜಗದಾಕ್ಷಿ ರೂಪ பராசர பட்டர் என்னும் ஆச்சாரிய சௌபர் சார்வபௌமர் ஸ்ரீ ரங்கநாதன் சமேத ஸ்ரீ ரங்கநாதேஸ்வரர் ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि
हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ